கர்த்தரை நாம் தொழுது கொள்ள போகிற துதிக்க போகிற இந்த நேரம் தான் இப்ப முக்கியமான நேரம். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம எல்லா ஜெபங்களும் கர்த்தருடைய கரத்துல இருக்குது, கர்த்தருடைய செவிகளுக்கு சமூகத்தில் இருக்கிறது. இப்ப துதிக்கும் போது அதெல்லாம் டன்னு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கிறது? அப்ப நம்ம இதுவரைக்கும் என்னென்ன ஜெபங்கள்லாம் பண்ணிருக்கீங்களோ, நீங்க தனிப்பட்ட முறையில எதெல்லாம் பண்ணிருக்கீங்களோ, அது எல்லாத்துக்குமே எல்லா ஜெபத்துக்குமே ஒரு ஆன்சர் என்ன செய்ய போகிறது இப்ப நமக்கு வரப்போகிறது. நீங்க நம்பணும் சிஸ்டர். இன்னைக்கு இந்த ஏலிம் ஜெப வீட்டு உபாச ஜெபம் முடிஞ்சு நான் எங்க வீட்டுக்கு போய் கால் எடுத்து வைக்கும் போது எந்த காரியத்திற்காக நான் போனனோ அந்த காரியம் எனக்கு வெற்றியா முடிஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம வரணும், நம்பிக்கையோட தான் போகணும். ஒரு இங்க இருந்து இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து எங்க போறாங்க ஜெபத்துக்கு? இங்க இருந்து அவங்களுடைய காரியம் நிறைவேறணுங்கிறதுக்காக எங்க போறாங்க? காசியை நோக்கி என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. இல்லாட்டி கன்னியாகுமரி நோக்கி என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்படி ஒவ்வொரு இங்க ராமேஸ்வரத்துக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. ராமேஸ்வரத்துல இருக்கிறவங்க கன்னியாகுமரிக்கு போறாங்க, கன்னியாகுமரிக்கு இருக்கிறவங்க பழனிக்கு போறான், சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே அவங்க இந்த இடத்துல இருப்பாரு, அந்த இடத்துல இருப்பாங்க, நம்பிக்கை இல்லை. நம்ம ஆண்டவர் நம்முடனே இருக்கிறார். அல்லேலூயா. நம் பக்கத்துல இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவரை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், துதிக்க போகிறோம். அப்போ நம்ம உற்சாகமா தேவனை துதிக்க துதிக்க ஆண்டவர் மனம் மகிழ்ந்து நமக்கு கொடுக்க போறாராம். பைபிள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களை ஆசீர்வதிப்பதில் மறுபடியும் சந்தோஷப்படுகிறேன். மறுபடியும். அப்போ ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம சில காரியங்களை இழந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மறுபடியும் ஆசீர்வதிக்க போகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஆண்டவரை துதிக்கும்படி நம்ம என்ன செய்ய போறோம், எழுந்து துதிக்க போறோம். ஒன்னு நினைச்சிடுங்க, அவர் அங்க இருக்கிறார், அவர் இங்க இருக்கிறார், அப்படி இல்லை. இயேசு இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நம் பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், இயேசு உன் பக்கத்துல இருக்காருன்னு சொல்லுங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுங்களேன். நீங்க சொல்றத பார்த்தா பக்கத்துல இருக்கிற இயேசு தலை தெறிக்க ஓடிடக்கூடாது. இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறாரு. அதுதான் அந்த பாடல் சொல்கிறது. இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா. பாடல் புஸ்தகத்திலே 708வது பாடல். இயேசு என்னோட இருப்பது நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதமா, நதி என்று சொல்லுதமா, என் உள்ளம் துள்ளுதமா, நதி என்று சொல்லுதமா. இயேசு என்னோட இருப்பது நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதமா, நதி என்று சொல்லுதமா, என் உள்ளம் துள்ளுதமா, நதி என்று சொல்லுதமா. ஆஹா ஆஹா ஓ ஓ ஓ லா 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 லா. ஆஹா ஆஹா ஓ ஓ ஓ லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதமா. பயங்கள் நீங்குதமா, பரலோகம் தெரியுதமா, பயங்கள் நீங்குதமா, பரலோகம் தெரியுதமா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சுதா என் உள்ளம் துள்ளுதமா, நதி என்று சொல்லுதமா, என் உள்ளம் துள்ளுதமா, நதி என்று சொல்லுதமா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதமா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதமா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதமா, பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதமா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா, என் உள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. உலக ஆசையெல்லாம் உண்டோடே மறையுதமா, உலக ஆசையெல்லாம் உண்டோடே மறையுதமா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதமா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதமா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாடும் தெய்வம் என்
அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சுதான் என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோட இருப்பதை நினைச்சுட்டா என் உள்ளம் கொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் கொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஓ லா 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 லா. பைபிள் சொல்லுது பாருங்களேன், நமக்கு எதிராக இருக்கிற எரிகோ கோட்டை இல்லாமலே போயிருந்தான். என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம தேவனை துதிக்கும் போது எங்கெல்லாம் நமக்கு எதிர்ப்பு இருக்குதோ அது இருக்கிற இடமே தெரியாம போயிருமா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடையை ஆண்டவர் இந்த நாளை உடைக்கிறார் சிஸ்டர். எரிகோவினுடைய வாசல் திறக்கப்படல, ஒருத்தராலையும் உள்ள போக முடியல, அவங்களும் வழிவிடல. ஆண்டவர் பார்த்தாரு, நீ வாசல் வெளியே அதையே நீ போராடிட்டு கிடக்கிற, அந்த கோட்டையை இல்லாதபடி ஆக்கி விட்டுற. ஆனா அந்த கோட்டை உள்ளுக்கு வெறுமையா இருந்துச்சு இல்ல, உள்ள பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்குரிய பெரிய ஆசீர்வாதங்களை, உங்கள் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி வாசல் அடைக்கப்பட்டிருக்குமானால், எந்த கோட்டை உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கோட்டையை இல்லாதபடி ஆண்டவர், நீங்கள் இப்பொழுது அவரை துதிக்கிற நேரத்திலே அவைகள் அப்படியே மறைந்து போகும். உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை அள்ளிக்கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு என்னதான் இயேசு என் கூட என்ன செய்கிறாரு? என்னுடைய சுயத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய செல்வாக்கினால் அல்ல, இயேசு என்னோடு இருக்கிறனால, இயேசு என்னோடு இருக்கிறனால. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலத்தினால் நான் எரிகோவை தகர்ப்பேன். கடல் என்னால கடந்து போக முடியாது, கடலையே நான் பிளப்பேன். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, உன் கோலை நீட்டி கடலை பிளந்து விடு, பிளந்து விடு, பிளந்து விடு. இன்னைக்கு உனக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை, உன் வாழ்க்கையில உனக்கு எதிர்க்கிற பிரச்சனை, உனக்கு தோல்வியா இருக்கிற பிரச்சனை, உன் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை, உன் வாயில் இருக்கிற வார்த்தைகளை கொண்டு பிரச்சனையை நோக்கி நீட்டு, பிரச்சனை நோக்கி நீட்டு. உன் கோல் அதுதான், உன் கோல் அதுதான். அந்த கோலை நீட்டு, அது பிளந்து விடும். பிளந்தன வழி கிடைக்கும், வழி கிடைத்தால் கானான் கிடைக்கும். கானான் தேசத்தை நீ சுதந்திரத்துக் கொள்வாய். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா எங்களோடு சேர்ந்து எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாலும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம்.
சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. உங்க உள்ளம் துள்ளணும் சிஸ்டர், உங்களுக்கு உள்ளம் துள்ளணும். எலிசபெத்தை போய் வாழ்த்தின போது அவள் வயிற்றிலிருந்த குழந்தை களிப்பாய் துள்ளித்தான். வெளியே வாழ்த்தும் போதே கற்பத்தில் இருந்த குழந்தை களிப்பாய் துள்ளிச்சு. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் துள்ள போறாரு, அவரு மகிழ்ச்சினால் துள்ள போறாரு. அந்த துள்ளல் ஆண்டவர் அங்க பரலோகத்துல என் பிள்ளைகள் என்ன துதிக்கிறத வாழ்த்துறத பார்க்கும்போது அவர் அடையிற மகிழ்ச்சியில உங்க வாழ்க்கை துள்ளி குதிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில ஒரு துள்ளி மகிழக்கூடிய சந்தோஷமான காரியம் நடக்க போகிறது. அந்த ஆண்டவர் நல்லவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் பரிசுத்தர், எல்லா போற்றுதலுக்குரியவர், ஆதியும் அந்தமுமானவர். அவரை நாம் இப்பொழுது துதிக்க போகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. அப்படியே அர்ப்பணிப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேலாவும் மானவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பாவும் மேலாவும் மானவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திருவுருவை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திருவுருவை உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆராதிக்கிற தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய ஆண்டவர். அவரை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லாத்துக்கும் மத்தியஸ்தர். அவருக்கு முன்னு எதுவுமே வேற்றுமை கிடையாது. நாம் எல்லாருமே அவர் கண்களுக்கு முன்பாக சமமானவர் தான். நான் ஒரு ஊழியக்காரனா உங்க முன்னாடி நிற்கலாம், ஆனால் அவர் முன்பதாக நானும் உங்களை போல்தான். ஏனென்றால் அவர் நியாயம் தீர்க்கிறவர்,
அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட என்ன செய்யாது, மாறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை ஒருவேளை அழிந்து போகலாம், ஆனால் அவருடைய விசுவாசி மாத்திரம், இயேசுவை விசுவாசிக்கிறவன் என்றென்னைக்கு நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிகள் தானா? இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பாடல் புஸ்தகத்திலே 915வது பாடல் ஒரு ஸ்டான்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. நாம் படித்து நாம் ஜெபித்து செய்திக்காக கடந்து செல்ல போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் கூட அப்பா அம்மா துதிக்கும்படியாக அப்பா நீர் தந்த கிருபைக்காக கூட கூட நன்றி செலுத்திக்கணும் ராஜா. அப்பா இந்த நேரத்தில் அப்பா இந்த வெயிலின் உக்கரமான நேரத்தில் கூட ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனுடைய பாதப்படியில் அமர்ந்து உங்களுடைய நாமத்தை துதிக்கும்படியாக நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக கூட நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா இப்போது கூட நாங்கள் செய்தி நேரத்துக்குள்ளாக கடந்து செலுக்கிறோம் தகப்பனே. செய்தி வேலை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா தகப்பனே நாங்கள் கேட்கிற வார்த்தை அப்பா எங்களோட வார்த்தைக்கு அப்படி எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யணுமா எங்களை ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாதபடி அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு பலமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும் வழிநடத்தும் மீதியான நடத்தும் கருத்திலே இப்போ கொடுக்குறோம் பேதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தயவுசெய்து உட்காருவோம். சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே எங்களுடைய திருமண நாள். ஒருத்தருக்கும் சந்தோஷமே இல்லையா? ஆண்டவர் இந்த 40 வருடங்கள் எங்களை குடும்பமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை எப்படியோ திசை மாறி திசை தப்பி பெயர்ந்திருக்கணும். ஆனால் பிள்ளைகளுடைய ஜெபம், எங்களை சார்ந்திருந்த ஜெபம், முக்கியமாக இங்கே இருக்கிற சுசிலாக்கா போன்றவங்க என்னுடைய வாழ்க்கைக்காக ஏறெடுத்த ஜெபங்கள் தான் நான் இப்போ உயிரோடு உங்க முன்னாடி நிற்கிறேன். சாதாரண மனிதனாக இருந்தேன்னா கர்த்தருடைய ஊழியக்காரனா இந்த இடத்துல நிற்பதற்கு உதவி செஞ்சாங்க. இங்கே இருக்கிற அநேகருக்கு சொந்தக்கார பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும், வந்திருக்காங்க நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்னு. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இன்னைக்கு நம்மளை கனப்படுத்தின பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஒரு நல்ல மகனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல மகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல மருமகனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல விசுவாச குடும்பங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை ஏந்தி, எங்களை தாங்கி, எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை பலப்படுத்துகிற ஒரு நல்ல விசுவாச குடும்பங்களை இங்கு மாத்திரமல்ல அநேக இடங்களில் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் அதற்காக நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன். இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படி பிரதர் ஜெபசிங் முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. எங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கை சேர வேலைகளுக்காக முன்னால் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஊழியங்களுக்காக, வெளியிடங்களிலே நடக்கிற ஊழியங்கள், எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நீங்க ஜெபிங்க. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, அப்பா ஆண்டவரே, நாளிலும் இந்த மத்தியான வேலைக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவரே நீர் பதில் தருகிறீரப்பா. ஒரு சில கூட்டமாக ஆண்டவரே இந்த இடத்துல ஆராதிக்க நீர் தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை ஆண்டவரே நடத்துகிற ஊழிய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, அவருடைய திருமண நாளை காண்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே அநேக ஆத்மாக்களை ஆண்டவரை ஆதாயப்படுத்தும் விதமாக கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியத்தை எடுத்து செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களிலும் உடைய கரம் இருந்து வழிநடத்த மறைக்காம சுத்திரம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவரே நீ கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை அடையாளங்களையும் ஆண்டவரே குடும்பங்களை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மென்மேலும் ஆண்டவரே அநேகருக்கு சாட்சிகளாக ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே அப்பா, குடும்பமாகவும் ஆண்டவரே ஊழியமாகவும் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆண்டவரே திருமண நாட்களை கண்டு ஆண்டவரே அப்பா, இவர்கள் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாக வாழ நீர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்பமாக குப்பையுமாக இருந்த ஆண்டவரே இவர்களை எடுத்து மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைக்கு ஆண்டவரே என்றும் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you brother. ஹல்லேலூயா. நாளை நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சாட்சி நான் சொல்லிடுறேன். கடந்த நாளில நம்ம பெங்களூர்ல உள்ள மோகன பிரியாங்கிற சகோதரிக்காக நம்ம ஜெபித்தோம். உங்க வீட்டை சுத்தில என்ன இருந்துச்சு? பயங்கரமான புழு. சாயந்தரமான வெளியே வர முடியாது, அப்படி புழு இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு காலமே எங்களுக்கு 8 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபையினால அவை எல்லாமே மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. இப்படிதான் இது எங்களுக்கு போச்சுன்னே தெரியல பிரதர்ன்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ஜெபிச்சாங்க. அப் டு டேட் நம்ம நிறைய பேர் பார்க்கல, ஆனால் நானும் இவளும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். மோகன் அவ பெங்களூர் போயிருக்கும்போது அந்த பிள்ளைக்கு இன்னும் அவங்க மகன் ரோஹித் இன்னும் சுய புத்தி இல்லாத ஒரு வாலிப பையனா இருக்கிறான். அந்த பையனுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களுக்காக ஜெபித்த, எங்களுக்காக உழைத்த, எங்களுக்காக கொடுத்த எங்களுடைய சகோதர சகோதரிகளாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 2 கொரிந்தியர். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, மனமும் நாங்கள் அப்புறம் கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. இன்னைக்கு இந்த 2 காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. நெருக்கப்படுகிறோம், அதனால மனம் என்ன செஞ்சிடறோம்? கலங்கி போய் முறிவடைந்து போயிடுறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அந்த பவுல் அப்போஸ்தலன் மூலமா சொல்றாரு, நீங்கள் இனிமே நெருக்கப்பட்டாலும் சரி, நீங்க கலங்கினாலும் சரி,
நீங்கள் மனம் முறியடையாதபடி ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். போதும். வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கும் போது எகிப்து ஜனங்கள் எவ்வளவு தூரம் இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கினார்களோ, நெருக்கினார்களோ, அவ்வளவு தூரம் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. எவ்வளவு தூரம் நீங்க ஒடுக்கப்படுகிறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க நெருக்கப்படுகிறீங்களோ, அதனால நீங்க கலங்கி நின்னாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருக போகிறீர்கள். அல்லேலூயா. அப்ப அந்த நெருக்கத்திற்குரிய காரியம், ஒடுக்கத்துக்குரிய காரியமே நீங்கள் பலுகி பெருகும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வருகிற நாளைக்கு ஜூன் 1 பிறக்குது. நாளையில இருந்து நீங்க நினைச்சிடுங்க, அடுத்த மாசத்துல நான் என்ன செய்ய போகிறேன்? பலுகி பெருக போகிறேன். வேதம் சொன்னது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய அழிவு, ஒரு அழிவு வந்தது. நோவா காலத்துல ஒரு அழிவு வந்து பூமி முழுவதும் எப்படியா இருக்குது? எப்படி இருந்துச்சு? ஃபுல்ஃபில்லா இருந்ததா? இல்ல, வெறுமையா என்ன செய்து, எல்லாமே அழிந்து விட்டது. வெறுமையா இருந்தது. அந்த வெறுமையான இடத்துல வச்சுதான் பேழையை திறந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நான் உங்களோடும் நோவா 7ஆம் வசனமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது பூமி எப்படி இருந்துச்சு? வெறுமையா, எம்டியா இருக்குது. ஃபுல் எம்டியா இருக்குது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த எம்டி ஆகிறதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்தது? செழிப்பா இருந்தது. செழிப்புக்கு பிறகு ஒரு அழிவு, அழிவுக்கு பிறகு ஒரு வெறுமை. இந்த வெறுமையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்ய போறீங்க? நிரப்ப போறீங்க. ஒன்றுமில்லாத அந்த இடத்துல சொல்ற, நீங்க வர வர என்ன செய்ய போறீங்க? விருத்தி அடைய போறீங்கன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற, நீங்க நிறைய வெறுமை, நிறைய தனிமை, ஒன்றுமில்லாத இடத்துல, ஒன்றுமில்லாத சூழ்நிலைங்க இருக்கீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பலுகி பெருக போகிறாய். அல்லேலூயா. நீ விருத்தி அடைய போகிறாய். அல்லேலூயா. அப்போ அதுக்குரிய வாசல்களை ஆண்டவர் என்ன செய்வாரு? திறந்து கொடுப்பாரு. நோவாவுக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டு பேசாம போயிட்டாரா? நோவா எடுத்த எல்லா முயற்சிகளையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அந்த வெறுமையான ஒன்றுமில்லாத இடத்துல யோனா நிலத்தை பயிரிட்டு, அவன் உழுது பயிரிட்டு, அது நிறைய விளைச்சலை கொடுத்து நோவாவுக்கு பிள்ளைகள் பிறந்து வர வர என்ன செய்யறாங்க? விருத்தி அடைந்து வந்ததை போல ஒன்றுமில்லாத, எந்த விதமான சோர்சஸும் இல்லாத சூழ்நிலை நீங்க இன்னைக்கு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் அதற்கான வழி வகைகளை உண்டு பண்ணி உங்கள் பக்க பலமாய் உங்க கூடவே இருந்து, நீங்கள் எந்த பக்கத்துல உங்களுக்கு நெருக்கங்கள் வந்தாலும் நீங்க கலங்கி போகாதபடி உங்களை பாதுகாத்து, அவர் முறிந்த நாணலை என்ன செய்ய மாட்டாரு? நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன். அல்லேலூயா. நீங்க இந்த ரெண்டு நிலையில தான் இருக்கீங்க. எப்போ அணைய போகுதுன்னு தெரியாது, முறிஞ்சு போய் இருக்கு, திருப்பி இப்ப ஒண்ணு சேரும் தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை முறிக்க மாட்டார். அகண்டி மாவு கட்டு போடுவார் நினைக்காதீங்க. ஆண்டவர் மாவு கட்டு போடுறவர் இல்லை, சகலத்தையும் புதிதாக்குகிறவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை, குடும்பத்தில் உள்ள வாழ்க்கையை புதிதாக்க போகிறது. சரி, இந்த நெருக்கம், இந்த ஆசீர்வாதத்தை சொன்னோன்னே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆக நல்ல பிளெஸிங்கான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு. ஆனா பிளெஸிங்கான வார்த்தை நம்ம இப்ப பெற்றுக்கொண்டோம். ஆனா இது நம்ம வாழ்க்கையில இப்ப இருக்குதா? இல்ல நிறைவேறுமா? நிறைவேற போகுதா? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன செய்து இருக்குது. அப்போ முதல்ல அதுக்குரிய காரியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? தெரிஞ்சுக்கிடணும். இந்த நெருக்கம் எங்க இருந்து நமக்கு வருது, எந்த வகையில நாம நெருக்கப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் வாசிக்கணும்.
அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் ஆ, எப்ராஹிம் குடும்பத்தார் மேலும் ஆ, யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். ஆ. இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வாராங்க. பைபிள் சொல்லுது இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். ஏன் இவங்க நெருக்கப்படுறாங்க அப்படிங்கறத நியாயாதிபதிகள் அதே இதுல 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் ஆ, கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு, நல்ல கவனிங்க, நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். ஆ, இப்போ எதுக்கு நெருக்கப்படுறாங்களா? நாங்கள் என்ன செய்தோம்? பாவம் செஞ்சிட்டோம். மிகவும் என்ன செஞ்சிட்டோம்? பாவம் செஞ்சிட்டோம். பாவத்தின் சம்பளம் பாவம் செய்யற ஆத்துமா, பாவம் உங்கள் வாசல் படியிலே. அப்போ பாவம் நம்முடைய குடும்பத்துல இருக்கும் பொழுது, பாவத்தை நம்ம துணிகரமா செஞ்சுட்டு இருக்கும் போது முதல்ல கொஞ்சம் நல்லா தான் என்ன செய்யும் இருக்கும். அப்புறம் நெருக்கம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், வர ஆரம்பிச்சிடும். அப்போ துணிகரமா அவங்க பாவம் செய்றாங்க. என்ன துணிகரமா செஞ்சாங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நீ வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, தொழுகை செய்யக்கூடாது, விக்கிரங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது ஆண்டவர் சொல்லியும், யாருக்கு? வேற யாருக்கும் சொல்லல, தன்னுடைய சொந்த ஜனங்களான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியும் அவங்க துணிகரமா என்ன செஞ்சாங்க? அந்த காரியத்தை செஞ்சனால ஆண்டவர் ரொம்ப கிருத்திகரான வேலையிலும் பார்ப்பாரு. தன்னுடைய ஜனங்களை சாகடிக்கணும் அப்படின்னு நினைக்கல, ஏதாவது புத்தி அவனுக்கு என்ன செய்யணும், போராட்டணும் அப்படின்னு ஆச்சுனாதான் அவன் என்ன செய்வான், சரி வருவான், மனம் திரும்புவாங்கிறதுக்காக ஒரு நெருக்கத்தை அந்த யுத்தத்தின் மூலம் என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. இப்ப அந்த ஜனங்களுக்கு தெரியுது எதனால இந்த நெருக்கம் வந்ததுங்கிறது உணர்ந்தனாலதான் ஆண்டோடைய சமூகத்துல போய் என்ன செய்யறாங்க, ஆண்டவரே நாங்க என்ன செஞ்சிட்டோம், பாவம் செஞ்சிட்டோம், எதை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதை நாங்க என்ன செஞ்சிட்டோம், எதை வணங்க கூடாதுன்னு சொன்னீங்களோ அதை நாங்க என்ன செஞ்சிட்டோம், வணங்கிக்கிட்டோம். இப்ப எங்களை சுத்தி யார் இருக்கிறா? அம்மன் புத்தர் நிக்கிறா. நாங்க என்ன செய்யட்டும் ஆண்டவரே? கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்ன பிறகு அந்த 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப பாருங்களேன், உடனே ஆக்ஷன் எடுக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு எதனால வந்துடுச்சுன்ட்டு. உடனே என்ன சொன்னா, அந்த பைபிள் சொல்லுது, அந்நிய தேவர்களை விலக்கி விட்டு யாருக்கு ஆராதனை செஞ்சாங்களா? கர்த்தருக்கு. அப்போ விளக்க வேண்டியதை விளக்கிட்டு நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செஞ்சா அவர் உங்கள் மீது மனதுருகிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டோடைய மனதுருக்கம் ரொம்ப முக்கியம் பிரதர். ஆண்டோடைய மனதுருக்கம் ரொம்ப முக்கியம். அவர் மனதுருகிற தேவர். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அப்போ தேவனிடத்துல இருந்து நம்ம மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம எப்படி இருக்கணுமா, எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், விட்டுட்டு. நான் எதுக்கு இந்த அந்நிய தேவர்கள் இதுன்னு சொல்றேன்னா, சிலர் இருக்காங்க நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க தான், ஆண்டவரை வணங்குறவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், எப்பொழுதும் ஆண்டவரை சோதரிக்கிறவங்க தான், கழுத்துல பெரிய சிலுவையெல்லாம் போட்டு அலையிறவங்க தான், எங்க போனாலும் பைபிளை தூக்கிட்டு போறவங்க தான். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க போயிடுறாங்க? யாருக்கும் தெரியாம எங்க போயிருவாங்க? மந்திரவாதிகள்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுக்கு போயிருவாங்க. இல்லாட்டி என்ன செய்வாங்கன்னு எங்கேயாவது ஊதுறதுக்கு என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. நாங்க முந்தி இருந்த இடத்துல ஒரு கவுல் பஜார்னு ஒரு இடம் இருக்குது. அங்க எங்களுக்கு நல்ல விசுவாச குடும்பம் இருந்துச்சு. அவங்க நாங்க தாத்தா பண்ணி தான் கூடுவோம். அவங்க பேர் சுப்பையா நடார்னு நினைக்கிறேன். அவங்க நல்ல ஆண்டவர் மேல அப்படி ஒரு விசுவாசமா இருப்பாங்க. நாங்க போய் சொன்னா கூட ஏன்டே சண்டைக்கு வந்துடும், என்ன நீ பைபிள் வச்சுட்டு இப்படிலாம் சொல்றேன்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனா வயிறு லேசா வலிச்சிச்சுன்னா எங்க ஓடி வருவாங்க தெரியுமா? திருநீர் மலையில ஒரு இடத்துல ஒரு அம்மா ஊதி ஊதி வயிற்றுக்குள்ள இருந்து என்ன எடுக்குது, மருந்து எடுக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து என்ன செய்வாங்க, திருநீர் மலைக்கு மருந்து எடுக்க வந்துருவாங்க. அதை சர்ச்சில் எங்கிட்ட பெருமையா சொல்லுவாங்க, நேற்று தான் போய் ஊதி எடுத்துட்டு பப்பாளி விதை மாதிரி இத்தனை விதை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரை வணங்கிட்டு இருப்பாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வணங்கிட்டு இருப்பாங்க. ஆனா காரியம் ஆகன்னா எங்க போயிடறாங்க,
மந்திரவாதிட்ட போயிடுறாங்க, ஊதுற இடத்துக்கு போறாங்க. இன்னும் அந்த அம்மா இருக்கத்தான் 2 வெத்தலையும் என்னமோ கொண்டு வச்சாச்சுன்னா ஊதி எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் உங்களை ஊதி தள்ளிடுவாரு, ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி ஊதுற இடத்துக்கு புகைக்கிற இடத்துக்கு நம்ம போனோம்னு வச்சிருங்களேன், ஆண்டவர் ஃபூன்னு ஒரு வார்த்தை ஊதுனாருன்னா பைபிள் சொல்லுது அவர் காற்றை நிறுத்திட்டாருன்னா நம்ம அவ்வளவு பேருமே ஒட்டு மொத்தமா காலின்னு சொல்லியிருக்கு. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு அப்படி போறனால தான் நிறைய நெருக்கங்கள் நமக்கு வருது. அவர் கடைசியில வயிறு வீங்கி தான் என்ன செஞ்சாரு, செத்ததே வயிறு வீங்கி தான் கடைசியில செத்தாரு. ஆனா வயிறு வீக்கத்துக்கு தான் அவர் எங்க போனாரு, ஊதி எடுக்கிறதுக்கு போனாரு, ஆண்டவர் ஊதிட்டாரு. ஆனா ரொம்ப பக்தியா இருப்பாங்க கடைசி வரைக்கும். இது வாழ்க்கைக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, ஒத்து வராது. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யாம உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக. இன்னிலிருந்து மனம் திரும்புங்க. நான் எக்காரணம் கொண்டு பில்லி சூனியம் மந்திரம் ஜோசியம் அதுக்கு இதெல்லாம் பார்க்க போகாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையே கர்த்தராகிய தேவனையே, அந்த யெகோவா தேவனை நான் வந்து ஆராதிப்பேன், அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி நம் தேவனை ஆராதித்தோமானால் கர்த்தர் உங்கள் மீது மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுங்க. எரேமியா 10:18. இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது நெருக்கத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, எப்படி உண்டாக்குறாராம், கவன்கள் கொண்டு எரிந்து நான் அவங்களுக்கு என்ன செய்ய போறேன், நெருக்கத்தை நான் என்ன செய்ய போறேன், உண்டாக்க போறேன்னு சொல்றாரு. எதற்கு அவங்களுக்கு அந்த நெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படின்னா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் தூங்கிட்டே இருந்தீங்கன்னா நான் யாரைய ஒருத்தர் வாசிக்க சொல்லிடுவேன். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீ மிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். அல்லேலூயா. யார் அந்த அவன்? மனாசே. இந்த மனாசே யாரு தெரியுமா? ஆண்டவரால் நல்லவன் சொல்லப்பட்ட எசேக்கியா ராஜாவுடைய மகன். இந்த எசேக்கியா ராஜா விண்ணப்பத்தை கேட்டுதான் அவனுடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு, கூட்டி கொடுத்தாரு. ஆனா அவனுடைய முடிவு என்னாச்சு, கர்த்தருக்கு விரோதமா அவன் என்ன செய்தான், தன்னுடைய எல்லாத்தையும் பெருமை பாராட்டினா அவன் இறந்தான். அவனுக்கு பிறந்த இந்த மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குற காரியம் எல்லாத்தையும் என்ன செய்யறானா, செஞ்சானா. பைபிள்ல வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வல்லமையை ஒருத்தன் மட்டுப்படுத்தி இன்னொரு வல்லமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான்னா அது ஆண்டவருக்கு மிகுந்த எரிச்சலை என்ன செஞ்சிடும், உண்டாக்கிறோம். நம்ம ஆண்டவர் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். எல்லா தேவர்கள் கர்த்தரே தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமானவர், 1000 தேவர்களுக்கும் மேல உள்ளவர் அவரு. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வல்லமையை ஒருத்தன் மட்டுப்படுத்துறான் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் அவனை மட்டம் தட்டிடுவாரு. அதான் அவர் எரிச்சல் உள்ள தேவன். இப்ப நம்ம தான் இருக்கிறோம், நம்மளை பத்தி ஒருத்தன் நம்முடைய காரியங்கள் தெரிஞ்சிருந்தும் நம்மளை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறான், நம்மளை மட்டப்படுத்துறான், நமக்கு கோவம் வருமா வராதா? வரத்தானே செய்யும். அதான் இப்போ எப்படி சொல்லுன்னு தெரியல. இப்ப என் பையன் இருக்கிறான், நம்ம அப்பாவால இவருக்கு ஒரு இடம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் போய் ஆலோசனை கேட்கறது எனக்கு தெரியுதுன்னு வச்சுட்டீங்களேன். அப்ப நான் என்ன நினைப்பேன், நம்ம அப்பா இருக்கிறோம், நம்ம எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவரும், நமக்கு தெரியாம நம்மகிட்ட கேட்காம இன்னொருத்தர் போய் என்ன செய்யறான், ஆலோசனை கேட்கறான்னு என்ன செய்யறோம், நம்ம அந்த விஷயத்தை விட்டு என்ன செஞ்சிடறோம், ஒதுங்கிக்கணும். எப்படியும் போன்னு சொல்லி விட்டுறோமா, எல்லாரும் பேரண்ட்ஸும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப அதே மாதிரிதான் நமக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறவர். அவருக்கு 5 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நாமெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு பிறக்கும் பொழுதே சொல்லப்பட்ட அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. 5 வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலோசனை கர்த்தர் அவர் தான், சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் தான், அவர் நாமம் அதிசயம், அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த எல்லா வல்லமைகளையும் வச்சிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் எங்க இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு உபாகமத்தில். அவர் எங்க இருக்கிறாரா, உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறாரு. அப்ப எனக்குள்ள அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை வச்சுக்கிட்டு
நான் ஒரு குறி சொல்றவன்ட்ட பெய்யும் ஒரு மந்திரவாதிட்ட பெய்யும் பிரச்சனைகள் சொல்லிட்டு இருந்தா பரிசுத்த ஆவியை மட்டும் துக்கப்படுத்தாதீர்கள் பைபிள்ல இருக்குது. அப்ப நம்ம அவரை போய் துக்கப்படுத்தி இருந்தா சும்மா இருப்பாரா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாரு. ஆனா அதுவும் சொல்றேன், நம்ம அழிவதற்காக இல்ல, நம்மை திருத்துவதற்காக, நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக. அப்ப மனாசேக்கு அந்த காரியத்தை அவனை திருந்த வைக்கணும். அதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 நாளாகும் 33:10. கர்த்தர் மனாசேயோடும் ஆ அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் ஆ அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆ ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். போதும். எல்லா சபைகளிலும் எல்லா இடத்திலையும் தேவனுடைய சத்தியம் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுது. பைபிள் நம்ம மேல குற்றச்சாட்டுறதுக்கு அது அவர்கள் கவனிக்காதே போனார்களாம். இன்னைக்கு அப்படித்தானே சிஸ்டர்? சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல இருந்து எல்லா காரியமும் சுவிசேஷத்தை குறித்து பைபிளை குறித்து சொல்லப்பட்டோம். நாம் அதை என்ன செய்யறோம்? கவனிக்காதே போறோம்னா என்ன தெரியுமா? அலட்சியம் பண்ணுகிறோம். புதிய ஏற்பாட்டுல பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவர் தேவனுடைய குமாரன் என்று தெரிந்தும் அவரை உங்கள் காலால் மிதித்து அவர் சிந்தின இரத்தத்தை அசிங்கம் என்று எண்ணி அவருடைய கிருபையை காலால் எட்டி என்ன செய்யறோம்? உதைக்கிற உங்கள் மீது தேவனுடைய உக்கிர கோபம் வராமல் இருப்பது எப்படி அப்படின்னு பைபிள் பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு சிஸ்டர்? தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம்? அலட்சியம் பண்ணிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை விசுவாசிக்கிற மாதிரி விசுவாச பிரமாணம் என்ன செய்யறோம்? சொல்றோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மாதிரி எல்லா காரியங்களும் நடக்கிற மாதிரி செய்கிற மாதிரி நம்ம இருக்கமே தவிர அவருடைய வார்த்தை வசனங்களை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவராய் இருங்கள். அப்படி இல்லாதனால நஷ்டம் நமக்கு தான். ஆண்டவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் எனக்கு தரமாட்டீங்கன்னு சொல்றதுனால அவருக்கு ஒன்று, உங்களுக்கு கொடுக்கலனாப்புல அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கறதுனாலே அவருக்கு ஒன்றும் லாபமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே பூமி நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. அவர் நினைச்சவங்களுக்கு அதை என்ன செய்வார்? கொடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மனசைய எப்படியாவது மனம் திரும்ப வைக்கணுங்கிறதுக்காகவே ஒரு அசிரியர் ராஜாவை யுத்தத்துக்கு என்ன செய்யறாரு? அனுப்பி விடுறாரு. அந்த பிரச்சனை வந்த உடனே அழகா அவனை பிடிச்சு, ஒரு ராஜாவை பிடிச்சு காலில் விலங்கு போட்டு என்ன செஞ்சுட்டாங்க? கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நடக்கிறத பாருங்களேன். 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். சரி, அடுத்த வாசிமா. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இப்ப அவன் ஆண்டவர் யாருன்னு என்ன செஞ்சுக்கிட்டான்? உணர்ந்துகிட்டான். தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. தப்பிக்க முடியாத சூழ்நிலை, கை காலெல்லாம் விலங்கு போட்டாச்சு. இனிமேல் அடுத்தாப்புல அவனுக்கு மரணம் தான் என்ன செய்து காத்திருக்குது. அந்த நேரத்துல யாரை நோக்கி கூப்பிட்டான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்ல, தன்னைத்தானே என்ன செய்தான்? தாழ்த்தினான் சொல்லப்பட்டிருக்கு. தாழ்த்தினான். அப்போ ஆண்டவர்கிட்ட சமூகத்துல போய் நம்ம தாழ்த்தும் பொழுது எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் நீங்க கலங்கிட முடியாது. அதுல இருந்து விடுதலை தந்துருவாரு. சரிங்களா? அப்ப ஆண்டவரை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இல்ல தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு ஜீசஸ் தான் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஜீசஸை பத்தி நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம், அவருடைய வார்த்தைகள் தெரிஞ்சிருந்தோம், அதை கவனிக்காமல் போனபடினால்தான் நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்துல ஆண்டவர் ஒரு சான்ஸ் மனசை கொடுத்த மாதிரி நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி என்ன செய்யும் பொழுது? தாழ்த்தும் பொழுது. இப்ப நீங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள அவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் தூக்கம் உங்களை விட்டு போகும். உண்மையிலே கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கறக்காகவே அவனுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்து
அது அவனா தேடிக்கிட்டது தான். நெருக்கத்தை கொடுத்து அவனை சாகடிக்காம அவனை திருப்பியும் அதே தேசத்துக்கு கொண்டு வந்து அவன் சிறையிருப்பை திருப்பி அவனை ராஜாவாக்கி அந்த சூழ்நிலை வந்த உடனே இந்த நெருக்கம் எதுக்கு வந்துச்சுங்கிறத அவன் என்ன செஞ்சுக்கிட்டான், அறிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர்கிட்ட தன்னை தாழ்த்தினான், கெஞ்சினான் சொல்லப்பட்டிருக்கு. கெஞ்சினான், ஜெபித்தான். ஆண்டவர் அவன் மீது மனம் இறங்கினார். அல்லேலூயா. எல்லாத்தையும் மன்னித்து அவனுக்கு விடுதலை கொடுத்து அவனை மீண்டும் என்ன செய்தாரா, ராஜாவாக்கிட்டாராம். மூணாவது தான் உங்க சப்ஜெக்ட் இருக்குது. புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. புலம்பல். ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். இது பொதுவா அங்க புலம்பல்ல ஒரு பெண்ணை குறித்து சொல்ற மாதிரி ஒரு ஓமையா என்ன செய்து வருது. ஆனா கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா, அவ ராத்திரி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. எதுக்கு அழுதுட்டு இருக்கானா, யார நம்பினாலும் அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல நம்ம யார நம்ப கூடாது, மனிதர்களை என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆனா இன்னைக்கு நம்ம யாரை நம்பி ஓடிக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை மனிதர்களை நம்பி தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு லைஃப் இந்த கம்பெனிக்கு போனா, இல்லாட்டி இந்நேரம் தான் ஒரு பிசினஸ் பண்றான்னா அவனை போய் சேர்ந்துக்கிட்டா தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குங்கிற சூழ்நிலை நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதரை சார்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, வாழ வேண்டியிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தரை என்ன செய்து கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்துக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க யாரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஒரு காரியம் உங்க கைவிட்டு போச்சு அப்படின்னா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்காதீங்க. நீங்க கர்த்தரை சார்ந்து இருந்துப்பீங்கன்னா ஒரு காரியம் கைவிட்டு போனா ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவாரு. அல்லேலூயா. ஏன்னா அது கைவிட்டு உங்களை போக வைக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அதுல எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்தந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அண்ணனாடு தேவைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறவர். வேதம் சொல்லுகிறது, உன்னதமான ஆசீர்வாதங்களோடு ராஜா உங்களுக்கு எதிர்கொண்டு வருகிறார். அவர் கையில் என்ன இருக்கிறது, பொற்கிரீடம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் அப்படி உன்னதமான ஆசீர்வாதங்களா நம்மளை நிறைக்க ஆசைப்பட்டு இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? ஒரே வசனத்தை மனசுல சாத்தான் கொண்டுறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம இந்த ஒரு இப்படி ஒரு குறுகிய வட்டத்தான் ஆண்டவர் அப்படி நினைக்கல. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு அவரே ஒரு பெரிய அரண்மனை என்ன செஞ்சாரு, கட்டி கொடுத்து அவனை நல்ல ராஜாவா நல்ல பெரிய ஐஸ்வர்யனா வச்சிருந்தாரு. சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு சொல்லுங்களேன்? சாலமோன் என்ன கேட்டான்? ஞானத்தை கேட்டான். அவனுக்கு எதை கொடுத்தாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். ஆனா இந்த ஐஸ்வர்யத்தின் மீதும் மற்றது மீது நம்முடைய நோக்கமா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு தேவையானது மாத்திரம் இல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா நமக்கு தந்து, எதுக்கு அதிகமா நமக்கு தரா தெரியுமா? பற்றாக்குறைன்னு இன்னொருத்தனை போய் என்ன செஞ்சிடக்கூடாது, கை நீட்டிடக்கூடாது. பற்றாக்குறை இன்னொருத்தர் போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டக்கூடாது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரா, நீ கேட்பதற்கும் மேலானதை நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன், தந்துருவேன். இப்போ 5 அப்பம் 2 மீன் தான் இருந்து ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, நல்ல திருப்தி அடைஞ்சிட்டாங்க. மீதம் எதுக்கு எடுக்க வச்சாரு? 12 கூட நிறைய 7 கூட நிறைய மீதம் எடுத்து வைக்கிறாரு. பற்றாக்குறைன்னு அதுல இருந்து என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோண்டு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க முற்றிலும் ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க மனுஷனை நம்பாம ஆண்டவரை நம்பி எல்லா உங்க குடும்ப காரியங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து பாருங்க, நீங்க மீதம் எடுப்பீர்கள். அல்லேலூயா. மீதம் எடுக்கும்படி ஆசீர்வாதத்தை தருவார். அதே புலம்பல் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. புலம்பல் 1:16. இது நிமித்தம் நான் அழுகிறேன், என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞர் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். பகைஞர் மேற்கொண்டதினால் யார் பாழா போனா? பிள்ளைகள் பாழாய் போனார்கள். அப்ப அதனுடைய முக்கிய காரணமே, நீ யாரை நம்பிட்டு இருந்த?
மனுஷனை நம்பியே எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டு இருந்த, ஒண்ணுமே உனக்கு என்ன செய்யல, நடக்கல. உன் பிள்ளைகள் யாரை நம்பிட்டு இருந்தாங்க? அப்பாவை தான் நம்பிட்டு இருந்தாங்க, அம்மாவை நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பிள்ளைகள் வாழ்க்கையும் எப்படி போயிடுச்சு? பாலா போயிடுச்சு. ஆனா இப்ப நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? உட்காந்து கண்ணீர் விட்டு என்ன செஞ்சிட்டு இருக்க? அழுதுகிட்டு இருக்க. அப்ப எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எரேமியா 15:11 நான் முடிக்க போகிறேன். எரேமியா 15:11 உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்ப அழுது கொண்டுட்டு இருக்க உங்களுக்கு, அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கிற உங்களுக்கு, யாரை நம்பி ஏமாந்தவங்களுக்கு, மனுஷர்களை நம்பி ஏமாந்து அழுதுகிட்டு இருக்க தாய்மார்களுக்கு, தகப்பன்மார்களுக்கு, சகோதர சகோதரிக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு சகாயம் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்ப எங்க வந்துடணும்? நீ அதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்துடணும்? ஆண்டவர்கிட்ட வந்துட்ட அப்படின்னாச்சுன்னா நான் உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் செய்வேன். அது எப்படி சகாயம் செய்வாராம்? சகரியா 9ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசித்து பாருங்க. தண்ணீர் இல்லாத குழிக்குள்ள, எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்கணும். தண்ணீர் இல்லாத குழிக்குள்ள. எத்தனை வசனம் சொல்லுமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. அந்த 2வது லைன் எல்லாருக்கும் பிடிக்கும். எது? இரட்டிப்பான நன்மை தருவேன். என்னைக்கு தந்துருவேன்? இன்னைக்கே தந்துருவேன். ரொம்ப பிடிக்கும். ஆனா மேல் வார்த்தை இருக்கு, நம்பிக்கையுடைய சிறைகளே எங்க திரும்ப? அரணுக்கு திரும்பு. நீ கர்த்தரிடத்துல என்ன செய்ய? திரும்பு. கர்த்தரிடத்திற்கு திரும்பவும் வாருங்கள். அது மேல உள்ள வசனம், உன்னுடைய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே. ஆண்டவருடைய பண்ணுகிற நம்முடைய உடன்படிக்கையின் ரத்தம் என்ன தெரியுமா? அவர் திராட்சை ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்து அது யாருக்கு கொடுத்தாரு? சீடர்கள் கொடுக்கும்போது, என்னுடைய உடன்படிக்கையின் பாவ மன்னிப்புக்குரிய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது. அப்ப ஆண்டவரோட நம்ம பண்ணுகிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு. இப்ப இந்த பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு நம்மகிட்ட இருக்கு, நம்முடைய குடும்பத்துல எல்லாத்தையும் வந்துடுச்சு அப்படின்னா ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு என்ன செஞ்சிருவார்? தந்துருவாரு. அப்ப நம்ம எங்க வரணும்னு சொல்லுங்க? நம்பிக்கையுடைய சிறைகளை எங்க திரும்புங்க? அரணுக்கு திரும்புங்க. நம்ம தேவன் தான் நமக்கு பலத்த அரண் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் மட்டும் ஈசாக்கு சொல்றாரு, நான் உனக்கு தேவனும் உனக்கு பயங்கரமான அரணுமா நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நான் உன்னை அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்குமாக என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கேன். எங்க வா? கர்த்தரிடத்துல வாங்க, ஆண்டவரிடத்துல வாங்க. உங்க பிரச்சனை உங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி எங்க கொண்டு வாங்க? ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து அவருடைய சமூகத்துல என்ன செஞ்சிருங்க? வச்சுக்கிட்டு போகும்போது மூட்டை தூக்கிட்டு என்ன செய்யுங்க? போங்க. அல்லேலூயா. சந்தோஷம். பிரச்சனையை கொண்டு இங்க வச்சுட்டு தூக்கிட்ட போறக்கா நீங்க இங்க வந்தீங்க எல்லாரும் அல்லேலூயா சொல்றீங்க. இங்க வசனத்தை கவனிக்கிற லட்சணம் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்து சபையில கொண்டு மூட்டையோட வச்சுட்டு போகும்போது தூக்கிட்டு போங்கன்னு சொன்னா அல்லேலூயா சொல்றீங்களே. அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லா பிரச்சனையும் கொண்டு சபையில கொண்டு வச்சுட்டு போகும்போது அதே பிரச்சனை தோல்ல சுமந்துட்டு போறக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உன் வழிகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை என்ன செய்து கொள்? நினைத்துக்கொள். அவர் தான் உங்களுக்கு செய்வார். அவர் உங்களுக்கு முன்னே சென்று கோணலான பாதைகளை என்ன செய்வார்? செவ்வையாக்குவார். நம்மகிட்ட இருக்கிற நல்லா ஜெபிக்கிறோம், உபாசம் வந்து ஜெபிக்கிறோம், முழு ஜெபத்துல இருந்து ஜெபிக்கிறோம். எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதை திருப்பி கையோடு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கொண்டு போயிட்டே இருக்கோம். எப்படி? நம்ம டைப் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தீங்களா? சர்ச்சுக்குள்ள வரும்போது செருப்பை என்ன செஞ்சிடறோம்? வெளியே கலத்தி போட்டுறோம். போகும்போது நம்ம செருப்பை எங்க இருக்கிற ஜாக்கிரதையா பார்த்து என்ன செஞ்சிடும்? எடுத்துட்டு போயிடுறோம். சரி, அது வெளியே போட வேண்டியது வெளியே போட்டுறோம். உள்ள பரிசுமாயிட்டு போகும்போது திருப்பியும் அதே செருப்பை தான் என்ன செய்யறோம்? போட்டுட்டு போறோம். நம்முடைய உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வெளியிருந்து உள்ள வந்து இருக்கிற நேரத்தில் எப்படி இருக்கிறோம்?
எல்லா வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமா இருக்கும், போகும்போது திருப்பி நம்முடைய பழைய வாழ்க்கைக்குள்ள என்ன செஞ்சிடும் போயிடுறோம். அதுக்காக சர்ச்சுக்கு வரவங்களுக்கு புது செருப்பு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, உள்ள வந்து நம்ம எந்த காரியத்தை ஆண்டவரத்துல இறக்கி வைக்கிறோமோ அதை இறக்கி வச்சது அங்கேயே என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் வெறுமையாய் அனுப்ப மாட்டேன். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு பேக்கை, உங்க துக்கத்தை, உங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்க வெறுமையா வெளியே போக மாட்டீங்க, ஆசீர்வாதங்களோட தான் வெளியே போவீங்க. என்னென்ன துக்கத்தெல்லாம் நீங்க இறக்கி வச்சீங்களோ அந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி, அல்லேலூயா, சந்தோஷமாய் மாறும்படி செய்வாராம். கடைசியாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. போதுமாமா. பவுல் அப்போஸ்தலன் இப்ப வாராரு, அவருக்கு ஒரு வியாதி ஒண்ணு என்ன செய்து இருந்தா, அவருடைய வாழ்க்கை வரலாறு வாஸ்து பாத்தீங்கன்னா, ஒரு புக்கில் எப்படி போட்டிருக்குன்னா, பவுல் அப்போஸ்தலன் கண்கள் இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும், எப்பொழுதுமே கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு ஏண்ட இருக்கிற புக்கில் பாத்தீங்கன்னா, அவர் ஸ்கின் ப்ராப்ளம் என்ன செய்தது இருந்தது. அடுத்த போல பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப ஹைட் கம்மியானவர், ஒன்றும் பெரிய ஹைட்லாம் கிடையாது. அவர் சரீரத்திலிருந்து வந்த அந்த கண்ணிலிருந்து மாத்திரமல்ல, இந்த சரீரத்திலிருந்து வர்ற இது கூட ஒரு மாதிரி மோசமான ஸ்மெல் வரக்கூடியதா இருந்தனால அவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாரோ அந்த இடத்துல அவர் கிட்ட யாருமே என்ன செய்யல, சேர்க்கல. அவர் எந்த இடத்துல இருந்து வேலை செய்யறாருன்னா, தோல் பதனடிக்கிற அந்த ஏழை மக்கள் மத்தியில ஒரு குடிசுக்குள்ள கிடந்து வேலை செஞ்சுட்டு தான் ஊழியத்தை என்ன செஞ்சுட்டு வர்றாரு. அவர் ஆண்டவர்கிட்ட போய் கேட்காரு, எனக்கு இப்படி ஒரு வியாதி, ஒரு முள் மாதிரி என்ன செஞ்சிட்டு இருக்குது, குத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் பிரேயர் பண்ணா கூட உங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களா, 9ஆம் வசனத்தை அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். விளங்கும். அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு ஆழமான சத்தியத்தை ஷார்ட்டா சொல்றேன். சவுல் ஏற்கனவே சவுலா இருக்கும்போது பாவம் செஞ்சாரு, மனம் திரும்பி இப்ப இங்க வந்துட்டாரு, கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டாரு. வந்தாலும் தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டதுங்கிறது தெரியாம ஊழியத்துல நிறைய கஷ்டங்களை சந்திச்சு போயிட்டே இருக்காரு. அவருக்கு அதனால்தான் சொல்றாரு, எப்பக்கத்துல நான் என்ன செய்யறேன், நெருக்கப்படுறேன், ஆனா நான் ஒடுங்கி போவதில்லை. ஏன்னா இங்க கிருபை அவருக்குள்ள இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, முள் போன்ற காரியங்கள், உங்கள் சரீரத்துல வியாதிகள், உங்கள் குடும்பத்துல ஒரு முள், அது உங்க தகப்பனுக்குள்ள இருக்கலாம், உங்க தாய்க்குள்ள இருக்கலாம், உங்க சகோதரர்களுக்குள்ள இருக்கலாம், உங்க தொழில இருக்கலாம், இல்லாட்டி உங்க வேலையில இருக்கலாம், உங்க குடும்பத்துல யாருக்கிட்டாவது ஒரு முள் இருந்து எல்லாரையும் அதை வேதனைப்படுத்தி அந்த ஒரு முள்ளின் நிமித்தம் நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. அந்த முள்ளு இருந்தாலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப நெருக்கப்பட்ட நேரத்துல எல்லாம் கர்த்தருடைய கிருபை ஒண்ணு நமக்கு இருந்துச்சுன்னா, இந்த முள்ளு ஒரு பெரிய காரியமாவே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சகோதரர் தினகரனுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, அவர் எத்தனையோ முறை ஹார்ட் ஆபரேஷன் என்ன செஞ்சவங்க பண்ணவங்க. அவங்க கடைசி காலத்துல பாருங்க, ஸ்டேஜ்ல அவங்கள 2 பேர் கை பிடிச்சுதான் கொண்டு என்ன செய்வாங்க, விட்டாச்சுன்னு இப்படி என்ன செஞ்சிருப்பாரு, இப்படிதான் நிற்பாரு, நின்று இருத்தி பிடிச்சிருப்பாரு. ஆனா மெசேஜ் கொடுத்தா 1.5 மணி நேரம் என்ன செய்வாங்க, அசாத்தியமா மெசேஜ் கொடுப்பாங்க. அவர் அந்த பலவீனமான நேரத்துல அவர் படிக்கிற பாடல்கள் ஏத்தாப்புல இருக்க லட்சக்கணக்கான மக்கள் கண்களிலிருந்து கண்ணீரை என்ன செய்யும், வரவழைக்கும். அது தாங்க பலவீன நேரத்தில் கிருபை நம்ம என்ன செய்கிறது, தாங்கிறது. ஒருவேளை அந்த பலவீனத்தினால நம்ம நெருக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா தேவ கிருபை நம்மை தாங்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி நெருக்கப்பட்டிருக்கீங்க, வியாதி நிமித்தம் யாரெல்லாம் நெருக்கப்பட்டிருந்தாலும், வேற எந்த விதத்துல நெருக்கப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்க போகிறது. எங்களோடு சேர்ந்து நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததினாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி படித்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம்
பார்த்தோம் மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா. சங்கீதம் 9:9 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 9:9. சீக்கிரமா. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை, ஏனென்றால் அவரே நமக்கு தஞ்சமானவர். பைபிள் சொல்லுகிறது, அவர் உங்களை நினைச்சிருக்காரு, உங்கள் நினைவாகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு தஞ்சம் சிஸ்டர், அவர் தான் தஞ்சம். அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நீங்க எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்றீங்க, ஒரு கோணி பையில போட்டு என்ன செய்றீங்க, கட்டி அதை எங்க கொண்டு வச்சிடுறீங்க, தேவனுடைய சமூகத்துல கொண்டு வச்சுட்டு திருப்பி பார்க்காம என்ன செஞ்சிருங்க, ஓடி வந்துருங்க. அது திருப்பி பார்த்தா உப்பு துணை என்ன செஞ்சிருவீங்க, மாறிடுவீங்க. அதை திருப்பி பார்க்காம ஓடி வந்துருங்க. நீங்க வெறுமையா போற மாதிரி தான் இருப்பீங்க. உங்கள் வீட்டுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்னொரு பேக்ல இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஒரு பேக் துக்கத்தை இங்க வச்சுட்டு போவீங்க, 2 பேக் சந்தோஷம் உங்க வீட்டுல இருக்கும். ஏனென்றால் உங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வருகிற மாதத்திலே உங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற அவர் நமக்கு தஞ்சமானவர், நம்மை விடுவிக்கிறவர், நம் மீது மனதுருகிறவர், நம்மை பெருக பண்ணுகிறவர், நம்மை காக்கிறவர். பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர் தான் அவர் எனக்கு அளிக்கிற பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்கிற. சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம நெருக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றையும் செய்கிற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அந்த பலனாகி இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இனிமேல் இது பேசுவதற்குரிய நேரம் அல்ல, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிற நேரம். நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். தயவு செய்து எல்லாரும் கண்களை மூடி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. என் அருமையான வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் இதயத்தில் உள்ள பாரங்களை இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்து நீ கையை வீசிட்டு வீட்டுக்கு போங்க. கையை வீசிட்டு போங்க. உங்களுக்கு அங்க ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. உங்க குடும்பத்துல என்ன முள் இருக்கிறது, அந்த முள்ளை எடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. அந்த முள்ளை தாங்கக்கூடிய கிருபையை கொடுங்க. அந்த முள் யார் மூலமாக உங்களை குத்தி கொண்டிருக்கிறதோ அந்த செடி ரோஜா பூவை பூக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது முட்செடிகளுக்கு மத்தியில் இருக்கிற ரோஜா பூவை உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நீங்க கொஞ்சம் நினைச்சிடுங்க, நான் ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கிறேன், ரொம்ப வேதனையில வந்திருக்கிறேன், ரொம்ப துக்கத்துல வந்திருக்கிறேன், நிறைய இழந்துட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, என்னால படிக்க முடியல, என் படிப்புக்குரிய தேவைகளை சந்திக்க முடியல, வீட்டுக்கு போனாலும் சமாதானம் இல்லை, எங்க போனாலும் எனக்கு ஆறுதல் அடிக்க ஒத்துரும் இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி நாம் இல்லை. எல்லாவற்றையும் நீக்குகிற கர்த்தர் நான் உங்க இடத்துல வந்துட்டேன் ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீரேன். உண்மை நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டேன்னு சொன்னீரேன். உங்க நம்பி நாங்க வந்துட்டோம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்க நெருக்கத்திலிருந்து, எங்க துக்கத்திலிருந்து, எங்க வேதனையிலிருந்து உங்களுடைய கிருபையை எங்களுக்கு கொடுத்து எங்களை விடுவித்தரணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா, தேவகுமாரா
கடவுமா. ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனதுருகிற கர்த்தாவே, எங்கள் மீது இரக்கம் செய்கிற தேவனே, எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிற கடவுளே, நீங்க யார் என்பதை, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை, என் நாமம் யெகோவா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னீரே. அந்த நாமத்தை, யெகோவாவின் நாமத்தை, சர்வ வல்லமையுள்ள தேவனின் நாமத்தை, அந்த சர்வ வல்லமையாக எங்களுக்குள் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக ஒருவேளை நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. நீர் அந்த நெருக்கத்தை கொடுத்தது நாங்கள் முறிந்து போவதற்கல்ல. நீர் அந்த நெருக்கத்தை கொடுத்தது நாங்கள் அழிந்து போவதற்கல்ல. நாங்கள் கலங்கி போனதும் நாங்கள் அப்படியே காணாமல் போவதற்கல்ல. மீண்டும் எங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவதற்காக, எங்கள் ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக, உம்முடைய சுதந்திரராய் நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காக, உம்மிடத்தில் இருக்கிற நிரந்தரமான நிறைவான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் அள்ளி கொடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதுனால ஆண்டவரே, நீர் எங்களை நெருக்கினீங்கப்பா. நாங்களோ கலங்கி போயிட்டோம். ஆனால் இனி நாங்கள் கலங்க போவதில்லை. எங்கள் நெருக்கத்தில் தான் எங்களுக்கு நன்மை இருக்கிறது. இதற்கு பின் தேவன் எங்கள் குடும்பத்திற்கு, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு, எங்கள் சபைகளுக்கு, ஏலின் ஜெப வீட்டின் விசுவாச குடும்பங்களுக்கு, இதை லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், நெருக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, தள்ளப்பட்ட குடும்பங்களுக்கு, வேதனையில் இருக்கிற குடும்பங்களுக்கு, முள்ளினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற, வியாதினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற, கடனினால் தரித்திரத்தினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஆண்டவரே, அந்த காரியங்களில் இவர்கள் எந்த விதத்தில் நெருக்கப்பட்டாலும் நீர் அவர்களுக்கு தஞ்சமாயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அவர்களை விடுவிக்க போகிறீர். இது மாதத்தினுடைய இந்த கடைசி நாளிலே, நாளை பிறக்க போகிற புதிய மாதம் ஒரு விடுதலையின் மாதமாக, எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையின் மாதமாக, எல்லா தேவைகளுக்கும் மற்றவர்கள் முகத்தை எதிர்பார்க்காத கூடாதபடி தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் குடும்பங்கள் நிரப்பப்படுகிற குடும்பமாக, படிக்கிற பிள்ளைகளுக்கு, காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்வோம், ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன செய்வோம், அப்பா அம்மா முகத்தையே பார்த்துட்டு இருக்க பிள்ளைகளே, இயேசுவின் முகத்தை இன்னைக்கு நோக்கி பாருங்க. இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்க. அவர்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறவர். இயேசுவின் இடத்துல வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். எதை கொண்டாகிலும் ஏதாவது ஒரு வழி மூலமாக ஆண்டவர் உங்களை தேவைகளை சந்திப்பார். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவரே, எங்க வீட்டில் எங்க அப்பாவுக்கு வேலை இல்லை, எங்க அம்மாவுக்கு வேலை இல்லை, என் சகோதரனுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு தொழில் இல்லை, நாங்கள் வெறுங்கையா இருக்கிறோம், என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் திறப்பின் வாசலை உங்களுக்கு வைத்திருப்பார். ஒரு திறந்த வாசலை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். உங்கள் திறந்த வாசலை தகப்பனுக்கு கொடுப்பார். திறந்த வாசலும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பார். அந்த வேலையின் மூலம் குடும்பத்தின் கஷ்டங்கள் தீரும். ஆண்டவர் இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக, உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. திடன் கொள்ளுங்கள். இந்த வேதனைகளை, பிரச்சனைகளை கொண்டு வருகிற சாத்தானுடைய காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் நான் அவனை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். சாத்தானின் கிரியைகளை ஆண்டவர் ஜெயித்தாரு. நீங்க பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரிடத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க சரண்டர் ஆயிருங்க. நீங்க நிறைய கஷ்டத்தோடு வந்தீங்க, நிறைய கஷ்டத்தோட தான் வந்தீங்க, நிறைய மனவேதனையோட தான் வந்தீங்க, பெருமூச்சோட வந்தீங்க. இன்னைக்கு நீங்க போகும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த ஏலிம் ஜெப வீட்டில் வச்சுட்டு போயிருங்க. இந்த ஏலிம் ஜெப வீட்டில் இருக்கிற கர்த்தர் அதை அவர் எடுத்துக்கிடுவாரு. ஆனா நீங்க வெறுமையா போவாதீங்க. இயேசுவை சுமந்து செல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்தில் சுமந்து செல்லுங்க. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் அந்த உலகத்தில் வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். முந்தின சீரை காட்டிலும் நற்சீர் உங்களுக்கு உண்டாக பண்ணுவார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. புதிதாக வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு மனதில் என்ன பாரங்கள் இருந்தாலும், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும்
இந்த நாளிலே இந்த இடத்திற்கு வந்தபடினாலே ஏலிமின் ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்தாவின் நாமத்தினாலே சகல விதமான நன்மைகளும் கிருபைகளும் சமாதானமும் உங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டின் வாசல்களை உறுதிப்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா. புதிய நாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு நல்ல ஆகாரம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து உட்காருங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்க அம்மா அப்பா கூட 40வது திருமண நாள் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம ஏலிம் ஜபைட்டை சேர்ந்த சண்டே கிளாஸ் பசங்க இதை வாழ்த்துதல் சொல்லணும் சொன்னாங்க. சொல்லுவாங்க.
எதிர்பார்க்கல. இவ்வளவு சந்தோஷமா எங்களை மகிழ்ச்சி அடைய வைத்த என்னுடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் நாங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த பிள்ளைகளுக்கு பண்ணிருப்பாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் நல்லவர். எங்களுக்காக ஜெபித்த, எங்களுக்காக கொடுத்த, எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற, இன்னும் எங்களுக்காக ஜெபித்து போய்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற உங்களுக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம். கர்த்தர்